ராஜாங்கம் என்னால அந்த பொண்ணெல்லாம் மருமகளா ஏத்துக்க முடியாது. என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாது. ஊர் மக்களும், ஊர் பஞ்சாயத்து தலைவர்களும் வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. இது என்னுடைய குடும்ப பிரச்சனை மாரி தருது. அதனால இது இதோட விட்டுருங்க. இத நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி ராஜாங்கம் சொல்றாரு. உடனே ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க, "ராஜாங்கம் இந்த முடிவ நான் ஏத்துக்க மாட்டோம். ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் நீ கேட்டாகணும். இது உன் குடும்ப பிரச்சனை. உன் வீட்டுக்குள்ள இருந்ததுதான் நாங்க யாரும் கண்டுக்க போறது கிடையாது. செல்லப்பாண்டி பிராது குடுத்துருக்கான். அத விசாரிச்சே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட செல்லப்பாண்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்கும்போது, எல்லாமே தப்பு உங்க மேல தான் இருக்கு. 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது தப்பு தான். அத பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்க குடும்பத்தையே கைது பண்ணியிருந்திருப்பாங்க, செல்லப்பாண்டி சொல்ற மாரி. ஆனா, அந்த நேரத்தில அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சு, உங்க மரியாதை தான் காப்பாத்தியிருக்காங்க. உங்க செல்வாக்கு, மான மரியாதை, உங்களுக்கான பேர் எல்லாத்தையும் காப்பாத்தியிருக்கு அந்த பொண்ணு. ஆனா, செல்லப்பாண்டி சொல்ற மாரியே ராஜாங்கம் அந்த போலீஸ் அடிச்சதுனால தான் அவர் கைது செய்யப்பட்டாரு. இதுல எந்த விதத்திலுமே தமிழுக்கும், உங்களுடைய இந்த குடும்ப பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ராஜாங்கம் வேணும்னே வீம்பு கட்டிக்கிட்டு தமிழ உங்க வீட்டு பொண்ணா ஏத்துக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ராஜாங்கம். அது தமிழ மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்களையும், ஊர் பஞ்சாயத்து தலைவரையுமே அசிங்கப்படுத்துற மாரி இருக்கும். அதனால ராஜாங்கம், "நீ இப்போ அந்த பொண்ண வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது தான் எங்களுடைய ஒரே முடிவு." அப்படிங்கிற மாரி அவங்களுடைய தீர்ப்ப சொல்றாங்க. அந்த இடத்துல ராஜாங்கம் முடியாதுன்னு சொல்லி அப்படியே நிக்கிறாரு. அப்போதைக்கு சேது காதுல தாமர, அவங்க அம்மா, அப்புறம் ஒரு சில பேர் சொல்றாங்க, "சேது இப்ப தான் நீ கரெக்ட்டா யோசிக்கணும். ஊர் பஞ்சாயத்து தலைவர்லாம் சொல்ட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாமே அந்த செல்லப்பாட்டிக்கு ஆதரவா இருக்காங்க. இப்போ போய் நாம அந்த தமிழ வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாம இருந்தோம் அப்படின்னா, நம்ப கட்டி வச்ச பேரு, மான மரியாதை எல்லாமே போயிடும். அதோட ஊர் மக்கள் யாருமே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எலக்ஷன்ல அண்ணன் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதனால இப்போதைக்கு அவள வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது தான் ஊர் பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் அவங்க நம்ம மேல வச்சிருக்க மரியாதைய காப்பாத்திக்க முடியும். நம்ப அவள பொறுமையா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம். அதுக்கு பிறகு அவள வீட்ல வச்சு அவளுக்கு ஒரு முடிவ கட்டிப்போம்." அப்படிங்கிற மாரி சேதுட்ட சொல்றாங்க. அதுக்கு பிறகு சேது ராஜாங்கத்திட்ட பேசி, ஒரு வழியா நாங்க தமிழ அழைச்சிட்டு போறோம் அப்படிங்கிற முடிவுக்கு ராஜாங்க குடும்பத்தினர் வராங்க. அப்பதான் இந்த பஞ்சாயத்து ஒரு வழியா முடிவுக்கு வருது.